பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மழை காலத்துல எல்லாருக்கும் சளி பிடிக்கும், எல்லாருக்கும் ஜுரம் வரும். ஆனா மழை காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வைப்ரேஷன் நமக்கு தெரியாது இதுவரை. அப்படி என்ன வைப்ரேஷன் அந்த மழையில இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் விலகுவதற்கு சமஸ்த தேவதைகளும் நம்மள்கிட்ட இருக்கா மாதிரி அந்த மழை ஜலத்துல அவ்வளவு தேவதைகளும் இருக்கா. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம யோசிக்கும் பொழுது, அந்த மழை ஜலத்தை நாம் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மழை ஜலம் ஒரு பாத்திரத்துல பிடிச்சி, அந்த பாத்திரமானது நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறோம். ஒரு அரிசி தாம்பாளத்துல அரிசி வச்சு அட்சதை வச்சு அது மேல இந்த மழை ஜலத்தை வைக்கிறோம். வச்சுட்டு அதை மூடிக்கிறோம். அதனால என்ன அப்படின்னு கேட்கலாம். மழை ஜலத்துல சக்கல தேவதைகளும் மேலேந்து நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. அந்த மழை நமக்கு இல்லைன்னா நமக்கு உலகத்துல உள்ள பயிர்களே நமக்கு கிடையாது. நவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய நவதானியங்கள் விளையக்கூடியது அந்த மழையினால் தான் வருங்கும்போது, அந்த மழை ஜலத்துல அவ்வளவு தேவதைகள் இருக்கிறதுனாலையும் அந்த மழை ஜலத்தை நம்ம வச்சு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தையும் கூட வச்சு ஒரு ஒரு கிண்ணத்து நிறைய ஒரு பொடி காசுகளை எல்லாம் போட்டு வைத்தோமானால் சக்கல திருஷ்டிகளும் நமக்கு வராது. காரணம் என்னன்னா, அத்தனை தேவதைகளும் நம்ம வீட்டு பூஜை அறையில தீர்த்த ஸ்வரூபமா அவெல்லாம் ஆவாகனம் பண்ணி இருக்கிறதாக வரலாறு. நம்ம மழை பெஞ்சோன்னு என்ன பண்றோம், அனாவசியமா அந்த மழை ஜலத்தை கீழே கொட்டுறோம். முடிந்த அளவு கொஞ்சோன்னு பிடிச்சி, அதுல பாசியே பிடிக்காது. மற்ற ஜலங்கள் எல்லாமே பாசி பிடிக்கும், மழை ஜலத்துக்கு பாசி பிடிக்காது. ஏன்னு கேட்டா அது வருண பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை நாம் பிடித்து கொண்டு வைத்து கொண்டால் ஒரு பெரிய வைப்ரேஷன் பூஜை அறையில. அதை எல்லாரும் பண்ணி பார்க்கணும். அதனால என்ன அப்படின்னா, நோயற்ற வாழ்க்கை. நவக்கிரகம் நமக்கு நிறைய வேலை செய்யும். அஷ்ட பாலகர்கள் எல்லாம் அதுல இருக்கா. எல்லா தேவதைகளுமே அந்த தீர்த்தத்துல இருக்கா. ஏன்னா தீர்த்தத்தை கொண்டுதான் நம்ம அபிஷேகம் பண்றோம், தீர்த்தத்தை கொண்டுதான் கும்பாபிஷேகமா பண்றோம். அப்பேற்பட்ட தீர்த்தமானது நமக்கு மேலேந்து வருஷிக்கும் போது அந்த தீர்த்தத்தை நாம் பிடித்து கொண்டு பூஜை பண்றதுல ஒரு தவறுமே கிடையாது. அதுதான் நமக்கு பிராயச்சித்தம், அதுதான் நமக்கு திருஷ்டி தோஷம். அதை எல்லா ஜனங்களும் அதை பண்ணினோமானால் வர்ண தேவதையிலேருந்து ஆரம்பிச்சு சக்கல தேவதையும் தேவர்களும் நமக்கு அனுகிரகம் பண்றா. அதனால நீங்க எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்க வீட்டுல ஒவ்வொரு கிரகத்திலையுமே சக்கல சம்பத்துகளும் அப்படின்னா என்னன்னா, சக்கல செல்வங்களும் எல்லாம் வந்து கூடி திருஷ்டிகளே இல்லாத அளவுக்கு அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். நம்ம பூஜை ரூம்ல சில பேருக்கு வடக்கு பார்த்துருக்கோம், சில பேருக்கு மேற்கு பார்த்துருக்கோம், கிழக்கு பார்த்துருக்கோம். அந்த பூஜை ரூம்ல முக்கால்வாசி நம்ம கிழக்கு பார்த்து வைக்கணும், இல்லை வடக்கு பார்த்து வைக்கலாம். அந்த பூஜை ரூமுக்கு தகுந்த மாதிரி அந்த திசைகளை கண்டுபிடித்து அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த தீர்த்தத்தை வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த மழை வர வரைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அடுத்த மழை வர வரைக்கும் கூட அது அந்த தீர்த்தம் வீணாகாது, அப்படியே வச்சுக்கலாம். திறந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மூடி வைக்கணும். உங்களுக்கு எப்போ அது தோன்றதோ அப்போ திறந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த தீர்த்தமானது கெடவே கெடாது, வாசனையும் வராது. ஏன்னா அந்த மழை ஜலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதுவும் பூஜை அறையில் வச்சிருக்கும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வமே அதுல குடிகொண்டு இருக்கும். அதனால ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இதை எப்பெல்லாம் நம்ம திறந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஏகாதசி அமாவாசையில நீங்களே பூஜை பண்ணிவிட்டு தீர்த்தம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, ஒன்றும் ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வைப்ரேஷன் நமக்கு நம்ம கிரகத்துல சுத்தி அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதனால நீங்க அதை பார்க்கலாம். ரெண்டாவது என்னன்னா, மழை வரல, ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு மழை வரல அப்படின்னு சொன்னா அந்த தீர்த்தத்தை ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டா, நம்ம கால்படாத துளசி இடத்துல சேர்த்துட்டு, எப்படி இருந்தாலும் தை மாசம் மாசி மாசத்துல மழை வரும், மறுபடியும் நம்ம பிடிச்சி அதை வச்சுக்கலாம். ஏன்னா மழை ஜலம் வச்சா தான் அந்த மழை ஜலத்துல அவ்வளவு தேவர்கள் இருக்காங்க. இப்போ 3 நாள் விளக்கு, ஸ்திரீகள்லாம் 3 நாள் விளக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த பூஜை ரூம்களையும் நம்ம போக மாட்டோம் இல்லையா. அதனால அதுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராது. அதனால இந்த தீர்த்தத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த தீர்த்தத்துல முன்னாடி உட்கார்ந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், நம்பர்கள், நமக்கு தெரிஞ்ச
மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அப்ப என்ன ஆகும்னா யாகசாலையில வச்ச தீர்த்தத்துக்கும் அவங்க சொல்ல மந்திரங்கள் வைப்ரேஷன் ஆகுது. நம்ம பூஜை அறையில வச்ச தீர்த்தம் நம்ம சொல்ற மந்திரமும் அதுல வைப்ரேஷன் ஆகுது. கண்டிப்பாக அந்த தீர்த்தத்துக்கு வேல்யூவேஷன் இருக்கு. இதைத்தான் எல்லோரும் செய்து அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்பிக்ஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், சக்திகள், திருஷ்டிகள் எல்லாத்தையும் போக்குவதற்கு நம்ம மந்திரம், நம்மளுடைய தீர்த்தம் அதுல பிரயோகிக்கிறோம். அந்த தீர்த்தம் நம்மளை காப்பாத்துறது. இதை செய்து கொள்ளலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இதை எல்லோரும் செய்தபடி பக்தி ஒளி நேயர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பக்தி ஒளி நேயர்களின் மூலியமாக இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இதை ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை தனியாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.